இந்த அக்ஷய திருதியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். உயிர் போனாலும் உடன்பட மாட்டோம், ஸ்டாலின் திட்டவட்ட அறிவிப்பு. 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கு மத்தியில் வரும் 16, 17, 18 ஆகிய நாட்களில் பார்லிமென்ட் சிறப்பு கூட்டத்தை கூட்டுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தென்னக மக்களின் நியாயமான கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளித்தே தீர வேண்டும். தொகுதி மறுவரையறையை எப்படி நடத்தப் போகிறார்கள் என வெளிப்படையாக அறிவிக்காமல் பாரதிய ஜனதா அரசு இதுவரை ரகசியம் காப்பது ஏன்? 2001ஆம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையறையை ஒத்திவைத்ததை போல மோடியும் செய்ய வேண்டுமென தென் மாநிலங்கள் வைத்த கோரிக்கைக்கு பதில் என்ன? 5 மாநில தேர்தல்களுக்கு இடையே அவசரமாக பார்லிமென்ட் சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு என்ன அவசியம்? சிறப்பு கூட்டத்தொடரை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு கூட்ட வேண்டுமென்ற எதிர்க்கட்சி தலைவர்களின் நியாயமான கருத்தை உதாசீனப்படுத்துவதில் மறைந்துள்ள மர்மம் என்ன? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி கலந்தாலோசிக்காமல் மிக முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் முயற்சி சர்வாதிகாரமின்றி வேறென்ன? எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் கேட்கும் கேள்விகளுக்குத்தான் பதில் சொல்வதில்லை. மக்கள் கேட்கும் கேள்விக்காவது பதில் கிடைக்குமா? தென் மாநிலங்களின் உரிமைக்கு உலை வைத்து வடக்குக்கு வலிமையை வாரி வழங்கும் பாரதிய ஜனதா அரசின் செயல்களை திமுக பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. இது இங்கு வாழும் மக்களின் எதிர்காலம். எங்கள் அனுமதியின்றி எங்களோடு பேசாமல் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதற்கு உயிரே போனாலும் உடன்பட மாட்டோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விஜயை பார்க்க கட்டி ஏறிய கூட்டம், போலீஸ் திருப்பி அனுப்பிய பரபரப்பு, அனுமதி மறுப்பு யாருக்கெல்லாம்? திருநெல்வேலி கேடிசி நகரில் நடக்கும் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. விஜய் வருகைக்கு சில மணி நேரம் முன்பு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏற்பாடுகளை பார்வையிட்டார். விஜய் கூட்டத்துக்கு ஏற்கனவே பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிறுவர் சிறுமியர் மற்றும் கைக்குழந்தைகளுடன் நிறைய பெண்கள் மற்றும் குடும்பத்தினர் வந்தனர். அவர்களை எல்லாம் போலீசார் திருப்பி அனுப்பினர். கூட்டம் அதிகமாக இருக்கிறது, குழந்தைகளுடன் வரக்கூடாது, உடனே திரும்பி செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினர். தாளையத்திலிருந்து இங்கே ரோடு ஷோ உண்டு, ரோடு ஷோவில் போய் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை வச்சு உள்ளே போகக்கூடாது. இந்த கூட்டம் அப்படி அதிகமாக இருக்குது. இல்லை சின்ன பசங்களாம் போக முடியாதா? ரோடு ஷோ உண்டு, தாளையத்திலிருந்து வருவாங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? குழந்தைய கொண்டு போங்க. பாப்பா போட்டோம் போயிடுங்க, போட்டோம் கிளம்புங்க. ஓகே ஆர்மி பிரேமலதா செயலால் திருமாவளவன் அதிர்ச்சி. கடலூரில் திமுக கூட்டணி சார்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது கடலூர் மாவட்டத்தில் போட்டியிடும் 9 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது ஒவ்வொரு வேட்பாளரின் பெயரை அவர் சொன்னபோது அவர்கள் எழுந்து நின்று வணக்கம் கூறினர். விருதாச்சலம் தொகுதி வேட்பாளரான தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பெயரை சொன்னபோது அவர் எழுந்து நிற்காமல் அமர்ந்தபடியே இருந்தார். அனைவரும் பிரேமலதாவை திரும்பி பார்த்தனர். ஒரு கட்சி தலைவரை அவமதிக்கும் வகையில் பிரேமலதா நடந்து கொண்டதாக விசிகவினர் குற்றம் சாட்டினர். ஆனால் ஸ்டாலின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய போது பிரேமலதா பெயரை சொன்னதும் எழுந்து நின்றார். அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிறார். நம்முடைய விருத்தாசலம் தொகுதியிலே கேப்டன் அவர்களின் அரசியல் வாரிசாக களத்திலே இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண்மணி இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவசரமாக டெல்லி பறந்த அண்ணாமலை, மேலிடம் அழைத்த பரபரப்பு பின்னணி.
தேடி வரும் பவர்ஃபுல் பதவி, டோட்டலா மாறும் டிஎன்பிஜேபி. தமிழக பாரதிய ஜனதாவில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை சுற்றி பல ஊகங்கள் கிளம்பி வந்த நிலையில் அவர் அவசர பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவே திடீரென கார், ஹெலிகாப்டர், தனி விமானம் என மாறி மாறி அவசரமாக டெல்லி சென்றது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காரைக்காலில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அண்ணாமலை. பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஓட்டு சேகரித்தார். திடீரென அவருக்கு டெல்லி மேலிடத்திலிருந்து அழைப்பு வந்தது. உடனே டெல்லி புறப்பட்டு வாருங்கள் என்று அழைத்தனர். உடனே பிரச்சாரத்தை முடித்துக் கொண்ட அண்ணாமலை நேற்று மாலை ஹெலிகாப்டரில் சென்னை ஏர்போர்ட் வந்தார். அங்கிருந்து இரவு 7:20 மணிக்கு தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் அழைப்பின் பேரிலேயே அவர் டெல்லி சென்றதாகவும், அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படும் அண்ணாமலைக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். அதே நேரம் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபினை அண்ணாமலை சந்திக்கிறார். இருவரும் தமிழக அரசியல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துகின்றனர். தமிழக பாரதிய ஜனதாவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி இப்போது காலியாக உள்ளது. அந்த பதவியில் இருந்த கேசவ விநாயகம் மீண்டும் RSS பணிக்கு திரும்பினார். அந்த பதவியில் உடனடியாக புதிய நபரை கொண்டு வருவதற்கு பதில் கட்சியை வழிநடத்த அமைப்புக்குழு என்ற புதிய குழுவை உருவாக்க மேலிடம் திட்டமிட்டுள்ளது. அதில் யார் யாரை நியமிக்கலாம், அவர்களுக்கு என்ன பணி வழங்கலாம் என்பது பற்றி ஆலோசிக்கவே அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்துள்ளனர். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அந்த குழுவின் தலைவர் பதவி அண்ணாமலைக்கு கிடைக்கலாம் என்றும் பாரதிய ஜனதா வட்டாரம் கூறுகிறது. மந்திரி சிவசங்கருக்கு சோதனை. ஊருக்குள் விடாத இளைஞர்கள் பிரச்சாரம் செய்யாமல் வந்த வழியே திரும்பினார். தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவர் நேற்றிரவு ஆதரவாளர்களுடன் செந்துறை ஒன்றியத்தில் உள்ள பல கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். செந்துறையில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அருகிலுள்ள மருவத்தூர் கிராமத்துக்கு ஓட்டு கேட்க செல்லவிருந்தார். இதை அறிந்த அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஊர் எல்லைக்கு வந்தனர். கருப்பு கொடியுடன் வந்த அவர்கள் அமைச்சர் சிவசங்கரை ஊருக்குள் விடமாட்டோம் என கோஷம் எழுப்பினர். அமைச்சர் சிவசங்கருக்கு எதிரான பதாகைகளையும் கையில் ஏந்தி நின்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் விரைந்து சென்று இளைஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். போன எலெக்ஷன்லையும் அமைச்சர் சிவசங்கர் தான் ஜெயிச்சார். ஆனா மருவத்தூர் கிராமத்துக்கு எதுவுமே செய்யல, ஊர் பக்கமே எட்டி பார்க்கல. தேர்தல் வந்ததும் இப்போ ஓட்டு கேட்டு வராரு, எப்படி அவரை ஊருக்குள்ள விட முடியும் என போலீசாரிடம் இளைஞர்கள் வாக்குவாதம் செய்தனர். கோரிக்கையை சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் வராது சார், எந்த பிரச்சனையும் வராது. நாங்க மாத்திக்கலாம், நாங்க வர கேட்க நீங்க பாட்டு வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். எந்த இதுவும் நாங்க வர கேட்க நீங்க பாட்டு வெயிட் பண்ணுங்க. பிரச்சனை யாரும் பண்ணல, பிரச்சனை யாரும் பண்ணல. நாங்க வர சொல்றோம். ஸ்கூல் எப்படி சார் ஸ்கூல் ஆன்ல எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்காங்க. ஸ்கூல் எதுவும் செயல்படாத போது எதுக்கு சார் அமைச்சர் பாத்ரூம் தொகுதிக்கு எம்எல்ஏ எதுக்கு ஓட்டு கேட்க மாட்டாங்க எம்எல்ஏவா? 5 வருஷத்துல சிவசங்கர் எந்த ஒரு அடிப்படை வசதியையும் எங்களுக்கு செஞ்சு தரல. குடிநீர், சாலை வசதி இல்ல, பள்ளிக்கு கட்டடம் கூட இல்ல என்றனர். அரசு பள்ளிக்கு ஆசிரியரும் ஒழுங்கா வர்றதில்ல, அதையும் கண்டுக்கல. மக்களுக்கு எதையுமே செய்யாத ஒரு அமைச்சர் எந்த முகத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்டுட்டு வராரு, அவரை ஊருக்குள்ள நுழைய விடாமல் தடுப்போம் என இளைஞர்கள் ஆவேசமாக போலீசாரிடம் கூறினர். விஷயத்தை அமைச்சர் சிவசங்கருக்கு போலீசார் தெரிவித்ததும் அவர் மருவத்தூர் கிராமத்துக்குள் வராமல் அடுத்த ஊருக்கு ஓட்டு கேட்க சென்றார். அமைச்சர் சிவசங்கரை ஊருக்குள் விடாமல் விரட்டியடித்த சம்பவம் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாருடன் இளைஞர்கள் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. மந்திரி சிவசங்கருக்கு சோதனை. ஊருக்குள் விடாத இளைஞர்கள் பிரச்சாரம் செய்யாமல் வந்த வழியே திரும்பினார். தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவர் நேற்றிரவு ஆதரவாளர்களுடன் செந்துறை ஒன்றியத்தில் உள்ள பல கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். செந்துறையில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அருகிலுள்ள மருவத்தூர் கிராமத்துக்கு ஓட்டு கேட்க செல்லவிருந்தார். இதை அறிந்த அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஊர் எல்லைக்கு வந்தனர். கருப்பு கொடியுடன் வந்த அவர்கள் அமைச்சர் சிவசங்கரை ஊருக்குள் விடமாட்டோம் என கோஷம் எழுப்பினர்.
அமைச்சர் சிவசங்கருக்கு எதிரான பதாகைகளையும் கையில் ஏந்தி நின்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் விரைந்து சென்று இளைஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். போன எலெக்ஷன்லையும் அமைச்சர் சிவசங்கர் தான் ஜெயிச்சார். ஆனா மருவத்தூர் கிராமத்துக்கு எதுவுமே செய்யல, ஊர் பக்கமே எட்டி பார்க்கல. தேர்தல் வந்ததும் இப்ப ஓட்டு கேட்டு வராரு, எப்படி அவரை ஊருக்குள்ள விட முடியும் என போலீசாரிடம் இளைஞர்கள் வாக்குவாதம் செய்தனர். கோரிக்கையை சொல்றாங்க. இதுல என்னடா இருக்கு? எந்த பிரச்சனையும் வராது சார், எந்த பிரச்சனையும் வராது. நாங்க மாத்திக்கலாம், நாங்க வர கேட்க நீங்க மாத்தி வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். நாங்க எந்த இதுவும் நாங்க வர கேட்க நீங்க மாத்தி வெயிட் பண்ணுங்க. பிரச்சனை யாரும் பண்ணல, பிரச்சனை யாரும் பண்ணல. நாங்க வர சொல்றோம். ஸ்கூல் எப்படி சார்? ஸ்கூல்ல ஆண்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்காங்க. ஸ்கூல் எதுவும் செயல்படாத போது எதுக்கு சார் அமைச்சர் பாத்ரூம் தொகுதிக்கு எம்எல்ஏ இருக்கு, ஓட்டு கேட்க மாட்டாங்க எம்எல்ஏவா? 5 வருஷத்துல சிவசங்கர் எந்த ஒரு அடிப்படை வசதியையும் எங்களுக்கு செஞ்சு தரல. குடிநீர், சாலை வசதி இல்ல, பள்ளிக்கு கட்டடம் கூட இல்ல என்றனர். அரசு பள்ளிக்கு ஆசிரியரும் ஒழுங்கா வர்றதில்ல, அதையும் கண்டுக்கல. மக்களுக்கு எதையுமே செய்யாத ஒரு அமைச்சர் எந்த முகத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்டுட்டு வராரு, அவரை ஊருக்குள்ள நுழைய விடாமல் தடுப்போம் என இளைஞர்கள் ஆவேசமாக போலீசாரிடம் கூறினர். விஷயத்தை அமைச்சர் சிவசங்கருக்கு போலீசார் தெரிவித்ததும் அவர் மருவத்தூர் கிராமத்துக்குள் வராமல் அடுத்த ஊருக்கு ஓட்டு கேட்க சென்றார். அமைச்சர் சிவசங்கரை ஊருக்குள் விடாமல் விரட்டியடித்த சம்பவம் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாருடன் இளைஞர்கள் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. திமுக கூட்டணி வேட்பாளரை விரட்டிய கரும்பு விவசாயிகள். கும்பகோணம் பாபநாசம் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான இந்திய முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் ஷாஜஹான் ஏணி சின்னத்தில் போட்டியிடுகிறார். தொகுதிக்குட்பட்ட மருத்துவக்குடி பகுதியில் ஷாஜஹான் வாக்கு சேகரிக்க சென்றார். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நல்ல ஆதரவு பெற்று வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டுக்கு செல்ல பிள்ளை கூப்பிட்டார். அப்போது அங்கிருந்த கரும்பு விவசாயிகள் தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என கேள்வி எழுப்பினர். அவர் பதிலளிக்காமல் வேகமாக கிளம்பி சென்றார். அதனால விவசாயிகள் யாரும் திமுகவுக்கு ஓட்டு போடாதே, திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாத, ஆட்சியை நம்பி கரும்பு போடாத. இது ஒரே கோரிக்கையை வச்சு அனைத்து விவசாயிகளும் வீடு வீடா திண்ணை பிரச்சாரம் செய்வோம். திருமணங்குடி திரு ஆர்ரான் சர்க்கரை ஆலை முன்பு 1224 நாட்களாக தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இது நேற்று தினம் உதயநிதி ஸ்டாலின் வந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் எங்கள் போராட்டத்தை ஏன் கண்டுக்கல, எங்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கேட்க மனு கொடுக்க போயிருந்த போது காவல்துறை வச்சு எங்களை கைது செய்துட்டு அவர் ஓட்டு கேட்டார். விவசாயிகளை கைது செய்து வச்சுட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இன்று வேட்பாளர் வந்தார். அவங்க நிறுத்திருக்கிற வேட்பாளர் வந்தவிட்ட நாங்கள் விவசாயிகள் பேசணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் பேச முடியாது விவசாயிகள்கிட்டன்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து போயிடுறாரு. அதை விவசாயிகள்கிட்ட பேசக்கூட அவங்க கோரிக்கை கேட்க முடியாதவங்க இவங்க ஆட்சிக்கு என்ன பண்ண போகிறாங்க, விவசாயிக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் சூடு சொரணை இருக்கிற விவசாயி யாருமே திமுகவை நம்பி ஓட்டு போடாதீங்க, ஹால்ஸை நம்பி கரும்பு போடாதீங்க. இதை நாங்கள் முன்னிறுத்தி தென்னை பிரச்சாரம் தொடர்ந்து நாங்கள் செய்ய போகிறோம் நான் தெரிவிச்சுக்கிறேன். 1225 நாட்களாக போராடுகின்ற விவசாயிகளை கண்டுகொள்ளாத திமுக அரசை தொடர்ந்து நேற்று தேர்தல் காலத்தில் கூட விவசாயிகளை புறக்கணிப்பதும், விவசாயிகளை கைது செய்து உள்ளே வைத்துவிட்டு பிரச்சாரம் செய்வதும் கேவலமான ஒரு மனநிலையை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்று அந்த கூட்டணி கட்சியின் வேட்பாளரை கூட நாங்கள் சந்தித்து எங்களது கோரிக்கைகளை பேசுவதற்கு அனுமதிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகமும்
அதன் கூட்டணி கட்சிகளும் செய்வது விவசாயிகளை புறக்கணிப்பதாகும். இந்த நிலை நீடிக்குமேயானால் விவசாயிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிச்சயமாக தோற்கடிப்பார்கள். முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். தங்கம் விலை மீண்டும் சவரனுக்கு 2720 ரூபாய் அதிகரிப்பு. சர்வதேச சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப நம் நாட்டில் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 13,860 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,10,880 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 340 ரூபாய் விலை உயர்ந்து 14,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதன்படி சவரனுக்கு 2,720 ரூபாய் உயர்ந்துள்ளது. இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரே நாளில் சவரனுக்கு 2,720 ரூபாய் விலை உயர்ந்துள்ளதால் தங்க நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.